Hello friends, welcome to Tamil tutorial. இந்த வீடியோல Google Sheetsல வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ பாசிட்டிவ் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படினா கண்டிப்பா நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்னா எது? 0 க்கு மேல இருக்கிற எல்லா நம்பருமே பாசிட்டிவ் நம்பர் தான். 0 க்கு கீழ இருக்கிற எல்லா நம்பருமே நெகட்டிவ் நம்பர் தான். அப்ப கண்டிஷன் என்ன வரும் அப்படினா greater than 0 அப்படி இருந்ததுனா பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கும். less than 0 அப்படினா நெகட்டிவ் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கும். இதுதான் கண்டிஷன். சரி, இத நம்ம எப்படி எக்ஸல் ஷீட்ல அப்ளை பண்றது அப்படினா அதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படினா sumif. அதாவது பார்த்தோம் அப்படினா sumif across the range, condition based sum across the range. வெறும் sum கொடுத்தீங்கன்னா அது எந்த கண்டிஷனுமே பார்க்காது, அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கும். ஆனா sumif நீங்க கொடுக்கிற கண்டிஷனை வச்சு தான் அது சம்மே பண்ணும். இதான் கான்செப்ட். இந்த sumifங்கற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்டுக்கும் காமன் தான், எக்ஸலுக்கும் காமன் தான். சோ எக்ஸல் கூகுள் ஷீட் வேற இல்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் வொர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர் இருக்கு. இப்போ நான் ஈக்குவல் போடுறேன். ஈக்குவல் போட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சம் மட்டும் போறேன்னு வெச்சீங்களேன். அப்ப பார்த்தோம் அப்படினா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே சேர்ந்து ஆட் பண்ணும்போது 135 மட்டும் வருது. இதுவே நான் எனக்கு வெறும் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் வேணும் அப்படினா sumif அப்ளை பண்ணிட்டு இத ஃபுல்லா போடுறேன். போட்டுட்டு கமா போட்டுட்டு செகண்ட் ஆர்குமென்ட் கண்டிஷன் இங்க நான் greater than 0 போடணும். போட்டுட்டு க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணா எனக்கு 150 மட்டும் தான் வருது. அதாவது இந்த 5 நம்பர் மட்டும் தான் இது கவுண்ட் எடுத்துக்கும். இப்போ இது 10 20 30 30 30 60 60 கூட 40 100 100 கூட 50 150 அது மட்டும் தான் கவுண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை நெகட்டிவ் நம்பர் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படினா இத அப்படியே ஆப்போசிட் less than 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க அப்படினா இந்த -15 அதாவது இந்த நெகட்டிவ் நம்பர் மட்டும் தான் கவுண்ட் ஆகும். 1 2 3 4 5 அதாவது 1 2 3 3 6 10 15 சோ -15ங்கிறது வருது. இப்படி தான் நீங்க பாசிட்டிவ் நம்பர் மட்டும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க கொடுக்கிற கண்டிஷனுக்கு வச்சு நீங்க எந்த மாதிரி சம் நீங்க இதல பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.